ஆஃப் தி வார், அதாவது இந்த போரின் போக்கு. டூ வாரிங் கேம்ப்ஸ், ஒன் கேம்ப் வந்து சென்ட்ரல் பவர்ஸ், அனதர் ஒன் கேம்ப் வந்து அலைஸ். சென்ட்ரல் பவர்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். யார் யார் இருக்காங்க? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இட்டாலி. அலைஸில் யார் யார் இருக்காங்க? பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. ஓகேயா? இந்த பாருங்கள், இப்போ சென்ட்ரல் பவர்ஸ் மைய நாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். The warring nations were divided into two. The central powers consisted of Germany, Austria-Hungary, Turkey and Bulgaria. அதாவது போரிடும் நாடுகள் வந்து ரெண்டு அணிகளாக பிரிஞ்சிருந்தாங்கன்னு பார்த்தோம். சென்ட்ரல் பவர்ஸில் யார் யார் இருந்தாங்க? ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, டர்க்கி, பல்கேரியா. இதெல்லாம் வந்து எங்கே இருந்தாங்க? சென்ட்ரல் பவர்ஸில் இருந்தாங்க. இட்டாலி, which was earlier with Germany and Austria, had left as her attempt to recover Trentino in northeast Italy, where Italians lived in majority but remained as part of parcel of Austria-Hungary, was not supported by Germany. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோடையும் ஆஸ்திரியாவோடையும் சேர்ந்திருந்த இத்தாலி வந்து பின்னல் என்ன ஆயிடுச்சுன்னா விலகிருச்சு, அந்த கூட்டணியிலேருந்து விலகிருச்சு. ட்ரெண்டினோ, இந்த ட்ரெண்டினோ அப்படின்ற நகரம் வந்து அங்கே யார் அதிகமாக இருக்காங்கன்னா இத்தாலிய மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அது யாரோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியா ஹங்கேரியோடைய அரசுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்த ட்ராண்டினோ நகரத்தை மீட்கிறதுக்காக இத்தாலி மக்கள் அதிகமாக இருக்கிறனால அந்த இத்தாலி வந்து என்ன செய்யுது, அந்த நகரத்தை மீட்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஜெர்மனி என்ன செய்யலை, அந்த முயற்சிக்கு ஆதரவு கொடுக்கல. அதனால தான் இத்தாலி என்ன பண்ணிருச்சு, இதிலேருந்து விலகிருச்சு, இந்த கூட்டிலேருந்து விலகிருச்சு. Italy remained a neutral country when the war broke out, but it decided to enter the war hoping to gain the territory in the northeast. ஆனால் போர் ஆரம்பித்த பொழுது இத்தாலி அப்படின்னு சொன்னால் நியூட்ரலாக இருந்துச்சு, அதாவது நடுநிலை வைத்தது. ஆனால் நார்த் ஈஸ்டில் வந்து நிறையா டெரிட்டரியை கைப்பற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த போரில் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிச்சு. இதை போரில் கலந்துக்கிறது எதுக்காகனா நார்த் ஈஸ்ட் பகுதியில் நிறையா கைப்பற்றணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இத்தாலி கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிச்சு. Britain, France and Italy signed the secret Treaty of London in April 1915, by which Italy agreed to enter the war against the Central Powers in return for this territory after the war. 1915 ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட இங்கிலாந்தோடைய இத்தாலி இவங்க 3 பேருக்கு அவங்களுக்குள்ள வந்து ஒரு லண்டனில் வந்து ரகசியமாக ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுறாங்க, ட்ரீட்டி ஆஃப் லண்டன். அதன்படி இந்த ட்ரீட்டி படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாருக்கு பிறகு நான் விரும்பின பகுதி, அதாவது இந்த ட்ராண்டினோ பகுதி தனக்கு கிடைக்கும் அப்படின்ற பேசிக்கில் இத்தாலி என்ன பண்ணுதுன்னா சென்ட்ரல் பவர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து போரில் வந்து வாரில் வந்து கலந்துக்கிறது. பிரிட்டன், ஃப்ரான்ஸ்னால் அலைஸ் பவர்ஸ் தானே, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு சென்ட்ரல் பவர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வாரில் ஈடுபடுது. எதுக்காகனா தான் விரும்பின பகுதி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற நோக்கத்தில். அடுத்து பார்த்துங்க அலைஸ், அதாவது நேச நாடுகள். 9 states that oppose the central powers were Russia, France, Britain, Italy and United States, பெல்ஜியம், செர்பியா, ருமேனியா அண்ட் கிரீஸ். அதாவது சென்ட்ரல் பவர்ஸ் எதிர்த்த 9 ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ஃப்ரான்ஸு, பிரிட்டன், இட்டாலி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், செர்பியா, ருமேனியா, கிரீஸ். இவங்க எல்லாம் வந்து ஜெர்மனியோட உள்ள சென்ட்ரல் பவர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஜெர்மனிக்கு ஆப்போசிட்டாக வார் டிக்ளேர் பண்ணுறாங்க, எதிர்க்கிறாங்க. Romania and Greece declared war on the Central Powers in 1916 and 1917 respectively, but played little part in the war. ருமேனியாவும் கிரீஸும் பார்த்தீங்கன்னா 1916-17 வந்து சென்ட்ரல் பவர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக போர் வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஆனால் வந்து இவங்க எல்லாருமே வந்து இந்த போரில் வந்து இந்த வாரில் வந்து ரொம்ப அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. Most Americans wanted their country to remain neutral, and so in the first 3 years the United States gave only moral support and valuable material aid to Britain and France. பெரும்பாலான அமெரிக்கர்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ்லாம்
நாங்கள் வந்து நம்மளுடைய நாடு எப்படி இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. அதை நடுநிலை வகிக்கணும், எந்த நாட்டோடையும் சேரக்கூடாது அப்படின்னு விரும்பினாங்க. ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா நேச நாடுகளுக்கு, அதாவது அலைஸ் பவர்ஸ்க்கு தான் அவங்க சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கிலாந்துக்கு ஃப்ரான்ஸுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ், பொருள் உதவிலாம் செஞ்சாங்க. சார்ஸ் அப்சர்டிவ் அட்டெம்ப்ட் ஃபார் பீஸ், அதாவது ஜாரோடைய தோல்வியற்ற அமைதி முயற்சிகள் என்னென்னு பார்ப்போம். Tsar Nicholas II of Russia succeeded to the powers that they meet together to bring about an era of universal peace. In response, 2 peace conferences were held at The Hague in Holland in 1899 and 1907, but in vain. Russia fought on the side of allies. அதாவது ரஷ்ய பேரரசர் அவர் யாருன்னா ஜார் நிக்கோலஸ் செகண்ட். இவர் என்ன பண்ணுறாருனா எல்லா நாடுகளும் கூடி பேசி வேர்ல்டு பீஸுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறார். யாருன்னா ரஷ்ய அரசர் ஜார். அவருடைய அழைப்புக்கு ஏற்று அவர் வந்து எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து அமைதி மாநாடுக்காக பேசி முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அழைப்பை ஏற்று 1899 and 1907 வந்து ஹாலந்தில் உள்ள ஹேக் அப்படின்ற இடத்துல 2 பீஸ் கான்ஃபரன்சஸ் நடக்குது, அமைதி மாநாடு நடக்குது. எங்கன்னா ஹாலந்தில் உள்ள ஹேக். ஆனால் இந்த மாநாட்டில் வந்து எந்த விளைவுமே ஏற்படலை. ரஷ்யா வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அலைஸ், அவங்களோட சேர்ந்து சண்டை போட்டாங்க. சென்ட்ரல் பவர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக சண்டை போட்டாங்க. வார் இன் வெஸ்டர்ன் ஆர் ஃப்ரெஞ்சு ஃப்ரண்ட், மேற்கு பகுதியில் அல்லது ஃப்ரெஞ்சு முனையில் நடந்த போர், ஃப்ரெஞ்சு பகுதியில் நடந்த போர். ஜெர்மனி ஸ்ட்ரீம் ரோல்டு அண்ட் ஸ்மாஷ்டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் பெல்ஜியம். பெல்ஜியம் மக்களுடைய எதிர்ப்பை வந்து ஜெர்மனி என்ன ஆயிடுச்சு, அப்படியே சுக்குநூறு ஆக்கிடுச்சு. நீங்களா எங்களுக்கு அகெயின்ஸ்டாக வர்றீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு அவங்களோட எதிர்ப்பை சுக்குநூறு ஆக்கிடுச்சு. On the side of the Allies, the burden of the fighting fell on the French army. Within a month, Paris seemed almost doomed. அதாவது இந்த நேச நாடுகள் அலைஸ் பணியில் வந்து அவங்க சைடு அலைஸ் பக்கம் வந்து யார் இப்போ போர் செய்யணும், அதில் முக்கியமான பங்கு யார் இருக்கணும் அப்படின்றது வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தான் இதில் முக்கியமாக ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, முடிவு வந்துருச்சு. இதனால் என்ன ஆயிடுச்சு, வித்தின் 1 மந்த்துக்குள்ளே வந்து பாரிஸ் நகர் அப்படியே ஃபுல்லாக என்ன ஆகுது, பாரிஸ் நகரே வீழ்ந்து விடும் நிலை ஏற்பட்டுருச்சு. ஏன்னா எல்லா சமயமே ஃப்ரெஞ்சு தான் இருக்குது, சென்ட்ரல் பவர்ஸும் சண்டை போடுறாங்க. 1 மாதத்துலேயே வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த பாரிஸ் நகரே வீழ்ச்சி அடையக்கூடிய நிலை ஏற்பட்டுருச்சு. பேட்டில்ஸ் ஆஃப் டானன்பர்க் அண்ட் மெரைன். Meanwhile, Russian forces invaded East Prussia. Germany defeated them decisively. In the Battle of Dannenberg, Russia suffered heavy losses. இந்த சமயத்தில் ரஷ்யன் ஃபோர்ஸஸ் வந்து ஈஸ்ட் பிரஷ்யா மீது படையெடுக்கிறாங்க. இந்த டானன்பர்க் வாரில் வந்து யாருக்கு அதிகமாக இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா ரஷ்யாவுக்கு தான். ரஷ்யா suffered heavy losses. Yet this caused destruction and helped to relieve the pressure on the Western Front. The French army made all-out effort to drive away the invading Germans. இருந்தாலும் ரஷ்யா வந்து ஹெவி லாஸஸ், அதிக இழப்புகளை சந்தித்தாலுமே இந்த போர் வந்து ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துச்சு. எப்படின்னா வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் போரில் வந்து ஃப்ரெஞ்சு படைகளுக்கு அதிக அழுத்தம் இருந்துச்சு. இவங்க தான் எல்லாமே பண்ணணும், எல்லா பொறுப்பும் ஃப்ரெஞ்சுக்காரங்க மேலே தான் விழுந்துச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே உள்ள அழுத்தத்தை, அந்த ப்ரெஷரை வந்து குறைச்சதுனால ரிலாக்ஸாக என்ன பண்ணாங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக படையெடுத்து வரக்கூடிய ஜெர்மானியரை வந்து துரத்துறதுக்கு எல்லா முயற்சிகளையும் விரட்டி அடிக்க, டிரைவ் அவே த இன்வேடிங் ஜெர்மன்ஸ், அவங்கள விரட்டி அடிக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையுமே மேற்கொள்ளாங்க. At the Battle of the Marne, early September 1914, French succeeded in pushing back the Germans. Paris was thus saved.
The Battle of Marne is a memorable for Trench warfare. இந்த மேரன் போரில் பார்த்தீங்கன்னா அது எப்போ நடந்துச்சுன்னா செப்டம்பர் 1914 ஃப்ரெஞ்சு படைகள் வந்து இந்த ஃப்ரெஞ்சு போர்சஸ் வந்து ஜெர்மானியரை தோற்கடிச்சிட்டாங்க. இப்படியாக பாரிஸ் நகர் வந்து ஏற்கனவே எப்படி இருந்துச்சு, பாரிஸு ஒரு மாதத்தில் வந்து அதை வீழ்ச்சியடையக்கூடிய நிலைமையில் இருந்துச்சு. இப்போ ஜெர்மனிய படைகளை தோற்கடித்ததுனால அந்த பாரிஸ் நகரத்தை என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸஸ்ஸு காப்பாற்றிட்டாங்க. இதனால் இந்த மேரன் போர், அதாவது மேரன் நதிக்கரையில் நடந்த போர், அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா அது வந்து எதுக்கு ஃபேமஸாக இருந்துச்சுன்னா மெமரபிள் ஃபார் ட்ரென்ச் வார்ஃபேர். ட்ரென்ச் வார்ஃபேர்னா என்னது, பதுங்கு குழி போர். ட்ரென்ச் வார்ஃபேர் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ட்ரென்ச் வார்ஃபேர்னா பதுங்கு குழி போர். ட்ரென்ச்சஸ் ஆர் டிச்சஸ் டக் பை ட்ரூப்ஸ் எனாபிள்டு சோல்ஜர்ஸ் டு சேஃப்லி ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் எனிமி ஃபயர். அதாவது இந்த பதுங்குகுழி அப்படின்றது யார் தோண்டுனாங்கன்னா அந்த போர் வீரர்கள் தான், சோல்ஜர்ஸ் தான். எதுக்காகன்னா அந்த எதிரிகளை வந்து சூட் பண்ணுறாங்கல்ல, அதுலேருந்து தங்களை பாதுகாத்துக்கிறக்காண்டி, பாதுகாத்துட்டு அப்படியே அவங்கள்ட்ட இருந்து அப்படியே மறைமுகமாக பாதுகாத்துட்டு நிற்கிறக்காக, எய்த்து போரிடுறதுக்காக தான். ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் எனிமி ஃபயர். எதிரிகள் வந்து நம்மளை சுடுறாங்களா அதுலேருந்து அவங்கள காத்துக்கிறக்காக வந்து என்ன பண்ணுது, ஒரு பாதுகாப்பாக நிற்கிறதுக்கு உதவுச்சு. எதுனா இந்த பதுங்கு குழிகள். இப்படி குழியை தோண்டி என்ன பண்ணிடுவாங்க, மறைஞ்சு நின்றுவாங்க, எதிரிகளுக்கே தெரியாது. The typical trench system in World War consisted of 2 to 4 trenches lines running parallel to each other. Each trench was dug in a type of zigzag so that no enemy standing at one end could fire for more than a few yards down its length. அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அப்போ வந்து இந்த பதுங்குகுழி எப்படி இருந்துச்சுன்னா ஒன்றுக்கொன்று ரொம்ப அப்படியே இணையாக பேரலாக எப்படி இருக்குன்னா 2 அல்லது 4 குழிகள் இருக்கும். ஒவ்வொரு பதுங்குகுழியும் எப்படி வெட்டியிருப்பாங்கன்னா குறுக்கு நெருக்குமா, அதாவது இஜட் ஷேப்பில் வெட்டியிருப்பாங்க. ஒரு சைட்லேருந்து பார்த்தோம்னா அந்த எதிரியை வந்து அவங்க என்ன செய்ய முடியாது, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே அவங்களால சுட முடியாது, அப்படி ஜிக்ஜாக்காக இருக்கும். The main lines of trenches were connected to each other and to the rear by a series of linking trenches through which food, ammunition, fresh troops, mail and orders were delivered. அதான் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ட்ரென்ச்சஸ் இருக்கு இல்லையா, அதான் மெயின் முக்கியமான பதுங்கு குழிகள் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கொன்று பின்னால் உள்ள குழியோடு எப்படி இருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும். அப்படியே உள்ளுக்குள்ளேயே அண்டர் கிரவுண்டில் இணைச்சிருப்பாங்க. அது வழியாக தான் வந்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, அம்யூனிஷன், அது ஆயுதங்கள், லெட்டர்ஸு, டாக்குமெண்ட்ஸு, இது எல்லாமே என்ன செய்யும் அவங்களுக்கு வரும். அது வழியாக என்ன செய்வாங்க, சோல்ஜர்ஸும் வருவாங்க, புதுசாக சோல்ஜர்ஸ் வருவாங்க. அது எதிரிகளுக்கே தெரியாது. The sheer quantity of bullets and shells flying through the air in the battle conditions of First World War compelled soldiers to burrow into the soil of obtain shelter and survive. அதான் காற்றின் வழியாக பறந்து செல்லும், அப்படி எப்படி சொல்லும், அதிக எண்ணிக்கையிலான குண்டுகள், இந்த தோட்டாக்கள், இதெல்லாம் வந்து என்ன செய்யும்னா அந்த வீரர்கள் வந்து மண்ணுக்குள்ளே பதுங்கிக்கிறவும் உயிர் தப்பிறக்கும் என்ன பண்ணாங்க, கட்டாயப்படுத்தினாங்க. அதாவது எப்படி அந்த தோட்டாக்கள் வரனால இவங்க என்ன பண்ணாங்க, கட்டாயமாக அதில் என்ன பண்ணிக்கிடுவாங்க, அப்படியே குழிகளை பதுங்கி அவங்க உயிரை காப்பாற்றிக்கிடுவாங்க. அந்த குழிகள் வழியாகவே உயிர் தப்பிடுவாங்க. Battle of Verdun, the Verdun போர். Between February and July 1916, Germans attacked Verdun, the famous fortress in the French line. அதாவது 1916 பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஜூலை 2க்கு இடைப்பட்ட காலத்தில் ஜெர்மன் என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரான்ஸின் முக்கியமான கோட்டை, அந்த கோட்டை பேர் என்னது, வேர்டன்ற கோட்டையை வந்து அட்டாக் பண்ணாங்க. யார், ஜெர்மன்ஸ். கோட்டை யாரோடது, ஃப்ரெஞ்சுக்காரங்களோடது. In the 5-month Battle of Verdun, 2 million men took part and half of them were killed.
5 months தான் நடந்துச்சு இந்த வார். இதில் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் சோல்ஜர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து பாதி அதாவது 1 மில்லியன் வந்து கொல்லப்பட்டாங்க. The British offensive against Germans occurred near the river Somme. ஜெர்மனிக்கு எதிராக ஆப்போசிட்டில் இங்கிலாந்து அட்டாக் பண்ணாங்க. அது எங்கே நடந்துச்சுன்னா சோமி நதிக்கரை அருகே நடந்துச்சு. சோமி நதிக்கரை அருகே தான் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஜெர்மன்ஸை அட்டாக் பண்ணாங்க. In this 4-month battle of Somme, Britain lost 20,000 men on the first day. அதான் அந்த 4 மாதம் நடந்த போரில் வந்து முதல் நாளில் இங்கிலாந்து வந்து 20,000 இங்கிலாந்தை சேர்ந்த வீரர்கள் வந்து இறந்துட்டாங்க. The Battle of Verdun, however, decided the fortunes of the war in the favor of the Allies. இருந்தவாலும் இவ்வளோ பேர் 20,000 பேர் இறந்தாலுமே வேர்டன் போர் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அலைஸ்க்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்றது வந்து வார் இந்த ஈஸ்டர்ன் ஆர் ரஷ்யன் ஃப்ரண்ட், அதாவது கிழக்கு முனை அல்லது ரஷ்ய முனையில் நடந்த வார். இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் ரஷ்யன் ட்ரூப்ஸ் repeatedly defeated the Austrians, but the Russians were in turn defeated by the Germans. ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் நடந்த கிழக்கு முனையில் நடந்த போரில் வந்து ரஷ்யன் ஃபோர்ஸஸ் வந்து ஆஸ்திரியன் ஃபோர்ஸஸை மீண்டும் திரும்ப தோற்கடித்தாங்க. அதே சமயம் ரஷ்யன் ஃபோர்ஸஸை வந்து ஜெர்மானியஸ் தோற்கடிச்சிட்டாங்க. ரஷ்யன்ஸ் வந்து ஆஸ்திரியன் ஃபோர்ஸஸை தோற்கடித்தாங்க, ரஷ்யன்ஸை ஜெர்மானியர் தோற்கடித்தாங்க. ரஷ்யா had the worst trained and equipped army and therefore Russian losses were the greatest. ரஷ்யர்களுடைய இராணுவம் எப்படி இருந்துச்சுன்னா ட்ரைனிங்கே இல்லாமல் இருந்துச்சு. அவங்களுடைய ட்ரூப்ஸ் போதுமான அளவு இல்லாமல் இருந்துச்சு, ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் இருந்தாங்க. இதனால தான் அவங்க வந்து நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டி இருந்துச்சு. In 1917, the Tsarist regime in Russia was overthrown in a revolution. Russia wanted peace and consequently it signed the Treaty of Brest-Litovsk 3rd March 1918 with Germany. After this, the position of Germany became strong. It appeared as if the Allies were going to lose. நைன்டீன் 17 பார்த்தீங்கன்னா ஜார்மனுடைய ஆட்சி வந்து எப்படி இருந்துச்சுன்னா நிறைய கிரேட்டஸ்ட் அக்டோபர் ரெவல்யூஷன், அதன் மூலமாக ஜார்மனுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. 1917 அக்டோபர் புரட்சி ஏற்பட்டுச்சு. அதன் மூலமாக ரஷ்யன் ரெவல்யூஷன் மூலமாக ஜார்மனுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு. அதை பற்றி பின்னால் பார்ப்போம், ரஷ்யன் ரெவல்யூஷனை பற்றி. சரியா? இப்போ ரஷ்யாவுக்கு வந்து என்ன தேவை? பீஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, ஜெர்மனியோட 1918 மார்ச் 3 அன்னைக்கு ஃப்ரெட்ஸ்லிட்ஸ்டோக் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. அதன் மூலமாக ரஷ்யா வந்து இந்த வார்லேருந்து விலகிருச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட நிலைமை எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஏன்னா ரஷ்யா போயிடுச்சு, நம்ம தான் நம்மளை அசைக்க ஆள் இல்லை அப்படின்னு ஜெர்மனியோட நிலைமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இந்த அலைஸ் வந்து போரில் வந்து எப்படி இருக்குது, தோற்றுருவாங்களோ, அலைஸ் பவர்ஸ் வந்து போரில் தோற்றுருவாங்க அப்படின்ற நிலைமை வந்துருச்சு. However, USA came to their rescue and played the final decisive role in crushing Germany. இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் வந்தாங்க? அலைஸ் பவர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அமெரிக்கா வந்துச்சு. இவங்க வந்து ஜெர்மனியை வந்து டிஃபீட் பண்ணணும், ஒடுக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான அவங்களோட எண்ணமாக இருந்துச்சு. ஜெர்மனியை டிஃபீட் பண்ணுறதுக்காக அமெரிக்கா அலைஸ் பவர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. மைனர் த்ரெட்ஸ் ஆஃப் வார் இன் த மிடில் ஈஸ்ட். சின்ன போர் அரங்கு நடக்குது இப்போ மிடில் ஈஸ்டில் பாருங்கள். டர்க்கி ஆல்சோ ஃபவுட் ஆன் த சைட் ஆஃப் தி சென்ட்ரல் பவர்ஸ். தோ டர்க்கி met with initial success,
and the allies suffered reverses, particularly in Mesopotamia and Gallipoli. Ultimately, Turkey was defeated. டர்க்கி யார் சைடு சண்டை போட்டாங்கன்னா சென்ட்ரல் பவர்ஸ் பக்கம். ஆரம்பத்தில் வந்து நிறைய வெற்றி கிடைச்சாலுமே இந்த அலைஸ் பவர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, அலைஸ் பவர்ஸ்க்கு வந்து ஆரம்பத்தில் நிறைய வெற்றி கிடைச்சிச்சு. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. பின்னடைவுகள் நிறைய ஏற்பட்டுச்சு. முக்கியமாக எந்த பகுதியில்னா மெசபடோமியா, கலிபோலி அந்த பகுதியில் பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் ஃபைனலாக வந்து யார் தோற்கடிச்சாங்க, துருக்கி தான் வந்து தோற்று போயிடுச்சு. ஆரம்பத்தில் அலைஸ் பவர்ஸ்க்கு வெற்றி கிடச்சிச்சு. இந்த மெசபடோமியா பகுதியிலாம் கொஞ்சம் வந்து பின்னால் இருந்தாலும் கடைசியில் யார் தோற்று போனது, டர்க்கி வாஸ் டிஃபீட்டட். The Turks tried to attack Suez Canal but was repulsed. இந்த டர்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, சூயஸ் கால்வாயை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சி என்ன ஆயிடுச்சு, முறியடிக்கப்பட்டு அங்கேருந்து அவங்கள விரட்டி அடிச்சிட்டாங்க. பிரிட்டன் அட்டாக்டு டர்க்கி இன் ஈராக் அண்ட் லேட்டர் இன் பாலஸ்தீன் அண்ட் சிரியா. பிரிட்டன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈராக்லையும் அப்புறம் பாலஸ்தீன் சிரியா பகுதியிலையும் துருக்கியர்களோட போர் செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க. இன் அரேபியா, டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த க்ரோயிங் அரப் நேஷனலிசம், a revolt was engineered by a British agent. Britain attacked Turkey directly and tried to capture Constantinople, but the Turks put up a brave fight. இந்த அரேபியஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நம்மளுடைய அரேபிய தேசிய நேஷனலிசம் தான் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை சாதகமாக அவங்களை ஃபேவராக பயன்படுத்திக்கிட்டு ஒரு பிரிட்டிஷ் உளவாளி சரியா ஒற்றர் ஒருத்தரை வந்து அவங்க என்ன பண்ணுறாரு, புரட்சியை வந்து திட்டமிட்டு நடத்தினார். பிரிட்டன் பார்த்தீங்கன்னா டர்க்கியை வந்து நேரடியாக தாக்குனதோட கான்ஸ்டாண்டினோபிளையும் கைப்பற்ற முயன்றது. ஆனால் துருக்கியர்கள் என்ன பண்ணாங்க, மன உறுதியோடு எதிர்த்து போரிட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்களோட கடல் பகுதியில் போகக்கூடிய எந்த கப்பலாக இருந்தாலும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். அதாவது ஜெர்மனியோடைய சப்மரீன்ஸ் மூலமாக அட்டாக் பண்ணுவோம் அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கமே. லூசிட்டானியா அண்ட் அமெரிக்கன் ஷிப் வாஸ் டாப்டட் பை எ ஜெர்மன் சப்மரைன்ஸ். இதில் அதிகமாக தாக்கப்பட்டது எதுனா லூசிட்டானியா அப்படின்றது அமெரிக்க கப்பல். அதை ஜெர்மன்ஸ் என்ன பண்ணாங்க, அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ அமெரிக்கா சும்மா இருக்குமா, என்ன பண்ணாங்க, இதனால் வந்து அமெரிக்காவில் நிறைய பேர் உயிரிழந்துட்டாங்க. ஸோ அமெரிக்காவோட ரொம்ப அதிகமாக அமெரிக்கா வந்து கோவமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சப்மரைன்ஸ் அவங்க நம்மளுடைய கப்பலை வந்து என்ன செய்யிட்டாங்க, அவங்க நீர்மூழ்கி கப்பல் மூலமாக தோற்கடிச்சிட்டாங்க. உடனே அப்போ இருந்த பிரசிடெண்ட் உட்ரோ வில்சன் என்ன பண்ணுறாரு, ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக வார் டிக்ளேர் பண்ணுறாரு 1917 ஏப்ரலில். ரொம்ப பயங்கரமாக எக்கனாமிக் சப்போர்ட்டோட அமெரிக்கா வந்து அலைஸ்க்கு சப்போர்ட்டாக போரில் இறங்குது. இதனால் நேச நாடுகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்றது தீர்மானம் ஆயிடுச்சு. German submarines were extremely effective. During March and April 1917, about 600 merchant ships were sunk. ஜெர்மனிய நீர்மூழ்கி கப்பல் வந்து எப்படி இருந்துச்சு, ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. அதனால் 1917 மார்ச் ஏப்ரலில் வந்து 2 மாதத்துலேயும் ஏறத்தாழ 600 மெர்ச்சன்ட் ஷிப்ஸ் வியாபார கப்பல்கள்லாம் வந்து மூழ்கடிச்சிருக்கு. இந்த ஆர்மிஸ்ட்ரிஸ் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ், போர் நிறுத்தமும் வெர்சைல்ஸ் உடன்படிக்கையும் பாருங்கள். அல்டிமேட்லி சரண்டர்ட் இன் November 18. Germany ultimately surrendered in November 1918. இவ்வளோ ரொம்ப திறமையாக சப்மரீன்ஸ் மூலமாக எதிரி நாடுகளோட கப்பல்களாக தோற்கடித்தாலுமே எதிர்த்து நிற்க முடியாத நிலைமையில் வந்து என்னது ஜெர்மனி இருந்துச்சு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1918 நவம்பரில் வந்து என்ன ஆயிடுச்சு, சரண்டர் ஆயிடுச்சு.
The armistice took effect from 11 November 1918. Germany was forced to accept harsh terms by the political situation at home with the abdication of the Kaiser. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 1918 வந்து என்ன பண்ணாங்க, போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துருச்சு. போரை வந்து நிறுத்திடுவோம் அப்படின்றது முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா ஜெர்மனி சரண்டர் ஆயிடுச்சு. ஜெர்மனி அரசர் ஹெய்சர் வில்லியம் என்ன ஆயிட்டார், அவர் பதவியை அதாவது 1918 பார்த்தீங்கன்னா நவம்பரில் ஜெர்மனி சரண்டர் ஆயிடுச்சு. அவங்கள அரசர் ஹெய்சர் வில்லியம் வந்து எனது பதவி விலகிட்டார். அப்போ ஜெர்மனியில் பொலிட்டிக்கல் சிட்டிசன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. இதன் காரணமாக அலைஸ் பவர் சொல்ல கண்டிஷன்ஸ்க்கெலாம் வந்து ஜெர்மனி ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. கட்டாயப்படுத்தி அதை ஒத்துக்கிற வச்சுட்டாங்க. பீஸ் கான்ஃபரன்ஸ் இன் பாரிஸ். The peace conference opened in Paris in January 1919, 2 months after the signing of the armistice. அதாவது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தான 2 மாதத்துக்கு பிறகு, 2 monthsக்கு பிறகு 1919 ஜனவரியில் வந்து பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது, அமைதி மாநாடு. இதில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாருங்கள். உட்ரோ வில்சன், யூஎஸ்ஏ உள்ள உட்ரோ வில்சன், லியார் ஜார்ஜ் அவர் யாருன்னா இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர், கிளெமென்சியோ ஃப்ரான்ஸோட பிரைம் மினிஸ்டர். இவங்க 3 பேர் தான் பிளேட் எ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் த டெலிபரேஷன். இதெல்லாம் இந்த கலந்தாய்வில் வந்து முக்கியமாக கலந்துட்டாங்க. ஏன்னா பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் ஃபேஸ்டு வித் எ த்ரெட் ஆஃப் எ ரினியூடு வார், ஜெர்மன் கவர்மெண்ட் வாஸ் ஃபோர்ஸ்டு டு அக்ரி டு த டேர்ம்ஸ். அதாவது இன்னொரு போரை சந்திக்க நேருமோ அப்படின்ற பயத்தில், ஏன்னா அலைஸ் பவர்லாம் சேர்ந்து இன்னொரு தடவை அட்டாக் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் ஜெர்மன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ட்ரீட்டியை வந்து ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒத்துக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அண்ட் 28 ஜூன் 1919 பீஸ் ட்ரீட்டி வாஸ் சைன்டு இன் த ஹால் ஆஃப் மிரர்ஸ் அட் வெர்சைல்ஸ். 1919 ஜூன் 28 பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு, வெர்சைல்ஸில் உள்ள ஹால் ஆஃப் மிரர்ஸ் கண்ணாடி மாளிகையில் வந்து இந்த கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. பீஸ் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணாங்க. எங்கன்னா வெர்சைல்ஸில் உள்ள மிரர் ஹால் ஆஃப் மிரர்ஸ் கண்ணாடி மாளிகையில் வந்து பீஸ் ட்ரீட்டி சைன் ஆஃப் த ட்ரீட்டி. அதாவது உடன்படிக்கையின் சரத்துகள் என்ன, ட்ரீட்டி சைன் பண்ணாங்களோ அதோட சரத்துக்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, Germany was found guilty of starting the war and therefore was to pay reparation for the losses suffered. அதாவது இந்த ஜெர்மனி தான் போரை தொடங்குச்சு அப்படின்ற காரணத்துக்காக அந்த குற்றத்தை செஞ்சதுனால ஜெர்மனி வந்து போர் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் சொல்லிட்டாங்க. The reparation commission set up for the deciding the compensation decided on 6,600 million pound to be paid in installments. அதாவது இந்த இழப்பீடு தொகை எவ்வளவு அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்காக ஒரு குழு அமைச்சிருந்தாங்க, கமிஷன் அமைச்சிருந்தாங்க. அவங்க தான் முடிவு பண்ணாங்க எவ்வளோனா 6,600 million பவுண்டு. இதை வந்து சில ஒரே தடவையில் கட்ட வேணாம், சில இன்ஸ்டால்மெண்ட்டில், அதாவது சில தவணைகளில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் were directed to pay war indemnity. எல்லா நாடுகளுமே, எல்லா சென்ட்ரல் பவர்ஸுமே, யாரெல்லாம் வந்து ஜெர்மனியோட சேர்ந்து சண்டை போட்டாங்களோ இது எல்லா சென்ட்ரல் பவர்ஸுமே இந்த போர் இழப்பீட்டு தொகையை வழங்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் ஆர்மி வாஸ் டு பி லிமிட்டட் டு 100,000 men. A small navy was allowed, but there was to be no submarines and no air force. ஜெர்மன் படைகளை வந்து 100,000 வீரர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னது அவங்களுடைய ஃபோர்ஸஸை சுருக்கிட்டாங்க. அதில் எவ்வளோ பேர் தான் இருக்கணும், 100,000 men மட்டும்தான் இருக்கணும். ஒரு சிறிய நேவல் ஃபோர்ஸஸ், கப்பல் படை மட்டும் வச்சுக்கலாம். நீர்மூழ்கி கப்பல்கள், இந்த ஏர் ஃபோர்ஸு இதெல்லாம் வந்து அவங்க வச்சுக்கிறக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, யூனியன் ஆஃப் ஆஸ்ட்ரியா அண்ட் ஜெர்மனி வாஸ் forbidden and Germany was to acknowledge and respect the independence of Austria. ஆஸ்திரியா ஜெர்மனி இந்த 2 நாடுகளுடைய கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பு வந்து தடை செஞ்சுட்டாங்க. ஆஸ்திரியாவோட சுதந்திரத்தை வந்து ஜெர்மனி அங்கீகரிக்கணும், மதிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க.
ஃபோர்த் ஒன் வந்து ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ் டு கிவ் அப் ஆல் த ரைட்ஸ் அண்ட் டைட்டில்ஸ் ஓவர் ஹர் ஓவர்சீஸ் பொசஷன்ஸ் டு த அலைஸ். இந்த ஜெர்மனி வந்து கடல் கடந்து என்னென்ன காலனிகள் ஏற்படுத்தியிருந்தாங்களோ அதன் மீதான உரிமைகளெல்லாம் வந்து யாருக்கு விட்டு கொடுத்துடணும்னா இந்த அலைஸ் நேச நாடுகளுக்கு விட்டு கொடுத்துடணும். கடல் கடந்து தன்னோட காலனிகள் மீதான உரிமையை வந்து விட்டு கொடுத்துடணும். ஆல் ஜெர்மன் காலனிஸ் பிகேம் மாண்டேட்டட் டெரிட்டரிஸ் அண்டர் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். ஜெர்மனியோட எல்லா காலனிகளுமே வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸோடைய பாதுகாப்பு நாடாக ஆகிருச்சு. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ் டு ரிவோக் த ட்ரீட்டி ஆஃப் பிரஸ்லிட்ஸ்டாக் ரஷ்யா அண்ட் புகாரெஸ்ட் பல்கேரியா. ரஷ்யாவோட வந்து ஜெர்மனி ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு பேர் என்னென்னா பிரஸ்லிட்ஸ்டாக். பல்கேரியாவோட வந்து புகாரெஸ்ட் ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. இந்த ட்ரீட்டி ரெண்டையும் வந்து அவங்க திரும்ப வாங்கிக்கிறணும் அப்படின்னு கட்டாயப்படுத்திட்டாங்க. ஜெர்மனி திரும்பி வாங்கிக்கிறணும், இந்த ட்ரீட்டியை வந்து கேன்சல் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சிக்ஸ்த் ஒன் அல்சேஸ் லொரைன் வாஸ் ரிட்டன் டு ஃப்ரான்ஸ். ஏற்கனவே அல்சேஸ் லொரைன் பகுதியை ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கியிருந்தாங்க, அதை திரும்பி ஃப்ரான்ஸ்க்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. இந்த ஃபார்மர் ரஷ்யன் டெரிட்டரிஸ் ஆஃப் ஃபின்லாண்ட், எஸ்தோனியா, லாட்வியா அண்ட் லிதுவேனியா வேர் டு பி இண்டிபெண்ட். முன்னால் ரஷ்யாவோட பகுதிகளாக இருந்த ஃபின்லாந்து, எஸ்தோனியா, லாட்வியா, லிதுவேனியா இந்த பகுதியெல்லாம் வந்து சுதந்திர நாடுகளோட இண்டிபெண்ட்டாக செயல்படணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. எயித் ஒன் பார்த்தீங்கன்னா நார்த்தன் செல்ஸ்விக் வாஸ் கிவன் டு டென்மார்க் அண்ட் சம் ஸ்மால் டிஸ்ட்ரிக்ட் டு பெல்ஜியம். நார்த்தில் உள்ள செல்ஸ்விக் பகுதியை வந்து டென்மார்க் இருக்கும், இந்த சின்ன மாவட்டங்களை வந்து பெல்ஜியத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. Poland was recreated with a corridor to the Baltic containing the German port of Danzig, which was to be a free city under the auspices of League of Nations. போலந்து வந்து திரும்பி உருவாக்குனாங்க. அந்த நாடு வந்து பால்டிக் கடலை அடையிறதுக்காக ஜெர்மனிக்கு சொந்தமான டான்சிக் போர்ட் உட்பட ஒரு பகுதியையும் கொடுத்தாங்க. ஆனால் பால்டிக் கடலை அடையிறக்காக ஜெர்மனியோட சொந்தமான டான்சிக் போர்ட் உள்ளிட்ட ஒரு பகுதியை யார் கொடுத்துட்டாங்கன்னா போலந்து கொடுத்துட்டாங்க. லீக் ஆஃப் நேஷனோட நிர்வாகத்தில் வந்து டான்சிக் போர்ட் சுதந்திர நகரமாக செயல்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. 10th ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ரைன்லாண்ட் வாஸ் டு பி ஆக்குபைட் பை த அலைஸ். ஏரியாஸ் ஆன் த ஈஸ்ட் பேங்க் ஆஃப் தி ரைன் வாஸ் டு பி டீமிலிட்டரைஸ்டு. இந்த நேச நாடுகள் அதாவது அலைஸோட ஆக்கிரமிப்பின் கீழ் வந்து ரைன்லாந்து இருக்கும், அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அந்த ரைன் நதியின் ஈஸ்ட் கோஸ்டல் பகுதி ஈஸ்டல் கடற்கரை பகுதி பார்த்தீங்கன்னா டீமிலிட்டரைஸ் ஜோனாக ஆகிரும், அதாவது மிலிட்ரி இல்லாத படை நீக்கம் செய்யப்பட்ட பகுதியாக்கப்படும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. கிரிட்டிசிசம் ஆஃப் த பீஸ் செட்டில்மெண்ட். இது அமைதி உடன்படிக்கை பற்றி விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the defeated powers were absent from negotiations. The peace settlement, a dictated one, was based on the principle to the victor belongs to the spoils and the allies or the victors. அதாவது தோல்வியடைந்த நாடுகள்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் வந்து கலந்துக்கிறல. இந்த அமைதி உடன்படிக்கை வந்து ஒரு ஆர்டர் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து இந்த போரில் கிடைக்கக்கூடிய லாபம் எல்லாம் வந்து வெற்றி பெற்றவர்களுக்கு தான், நேச நாடுகள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்ற கோட்பாட்டை அடிப்படை கொண்டு தான் இந்த செட்டில்மெண்ட் வந்து அமைக்கப்பட்டது. நேச நாடுகளுக்கு ஃபேவராக தான், அதாவது அலைஸ்க்கு ஃபேவராக தான் இந்த வெர்சைல்ஸ் ட்ரீட்டி இந்த ட்ரீட்டி உடன்படிக்கை வந்து சைன் பண்ணாங்க. செல்ஃப் டிட்டர்மினேஷன்ஸ் வாஸ் பிரின்சிபிள் which was one of the 14 points of Woodrow Wilson for restoring peace, applied to all the peoples except the Germans. அமைதியை மீட்கிறதுக்காக, அமைதியை கொண்டு வர்றதுக்காக உட்ரோ வில்சன் வந்து ஒரு 14 பாயிண்ட் கொண்டு வந்தார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நாடுகள் சின்ன நாடுகள் அப்படின்ற வேறுபாடே இல்லாமல், ஒரு பெரிய நாடாக இருந்தாலும் சரி சின்ன நாடாக இருந்தாலும் அவங்களாம் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லா நாடுகளுடைய அரசியல் சுதந்திரத்துக்கும் அந்த நாட்டுடைய நிலப்பரப்பின் ஒருமைப்பாட்டிற்கும் அவங்களுடைய எல்லையை உறுதிப்பாட்டிற்கும் உத்தரவாதம் அளிக்கக்கூடிய நாடுகளை கொண்ட ஒரு பொது அமைப்பை உருவாக்க வேண்டும். அதாவது எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு பொது அமைப்பை உருவாக்கணும். அது எப்படி இருக்கணும்னா அந்த நாட்டோட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பானதாக இருக்கணும், நிலப்பரப்போட ஒருமைப்பாட்டுக்கு இருக்கணும், எல்லைகளின் உறுதிப்பாட்டிற்கும் உத்தரவாதம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இது எல்லாமே வந்து அலைஸ் பவர்ஸ்க்கு ஃபேவராக தான் இருந்துச்சு. இவர் சொன்ன 14 பாயிண்ட் அந்த பிளான் 14 அம்ச திட்டம் வந்து ஜெர்மனியர்களை தவிர மற்ற எல்லா மக்களுக்கும் வழங்கப்பட்டது. அப்ளை இது பண்ணாங்க, ஜெர்மனிக்கு மட்டும் கொடுக்கல.
Third one, the reparation of 6,600 million pound was beyond Germans' capacity to pay. அதோட இந்த போர் இழப்பீடு தொகை கொடுத்தாங்கல்ல 6,600 பவுண்டு. இது பார்த்திங்கன்னா ஜெர்மனி அவங்க ஜெர்மனியோடைய அவங்களுடைய பொருளாதார வளத்தை காட்டிலும் இது அதிகமாக இருந்துச்சு. அவங்களால அந்த பணத்தை செலுத்த முடியாத நிலைமையில் இருந்தாங்க. ஜெர்மன் வாஸ் வீக்கெண்ட் பொலிட்டிக்கலி அண்ட் எக்கனாமிக்கலி. But instead of having the large Russian and Austro-Hungarian empires on her eastern frontier, she was now bordered by small, weak and new states. அரசியல் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி ஜெர்மனி வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஆனால் ஜெர்மனி வந்து தன்னுடைய ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியரில் கிழக்கு எல்லையில் வந்து மிகப்பெரிய ரஷ்யா ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசுகளுக்கு பதிலாக தன்னுடைய சிறிய பலவீனமான புதிய நாடுகள் அங்கே இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வில்சன் பெட்ராய்டு த ஜெர்மன்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரியன்ஸ் டு ஹூம் ஹி ஹேட் மேட் ப்ராமிசஸ். அதாவது ஜெர்மனியருக்கும் ஆஸ்திரியருக்கும் பல வாக்குறுதிகளை கொடுத்த வில்சன் வந்து அதை வந்து அவர் நிறைவேற்றலை, துரோகம் இழைச்சார். In 1920, United States took to a policy of isolation when the Senate refused to ratify the Treaty of Versailles. Only a greatly weakened France with the qualified support of Britain was left to face Germany's potential strength. The 1920 வந்து வெர்சைல்ஸ் ட்ரீட்டியை வந்து செனட் சபை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அமெரிக்கா வந்து தனித்திருக்கும் கொள்கையை பின்பற்ற தொடங்கியது. ஐசோலேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ண தொடங்குச்சு. ரொம்ப அப்படியே வலுவிழந்த ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்த ஃப்ரான்ஸ் மட்டும் இங்கிலாந்தோட உதவியோட ஜெர்மனியின் வலிமையை எதிர்கொள்ள நேர்ந்தது. அது மட்டும் தான் ஜெர்மனுடைய இப்போ பொட்டன்சியல் ஸ்பேஸை வந்து என்னது ஃபேஸ் பண்ணிச்சு. இட்டாலி வாஸ் மச் டிசப்பாயிண்டட் அட் த பீஸ் செட்டில்மெண்ட். அமைதி உடன்படிக்கையினால் இத்தாலி வந்து ரொம்ப திருப்தி அடையலை. டெஸ்பைட் சஃபரிங் ஹெவிலி, she was given merely small places such as Tristri, Istria and the South Tyrol. அதாவது போரில் வந்து அதிகளவு பாதிப்படைஞ்ச பிறகு, ஏன்னா இட்டாலி வந்து சென்ட்ரல் பவர் சைடு வந்து சண்டை போட்டுச்சு. ரொம்ப அதிக பாதிப்படைஞ்ச பின்னால் இத்தாலிக்கு வந்து மிக சிறிய இடங்கள் என்னென்னா ட்ரைஸ்ட்ரி, இஸ்தீரியா, சவுத்தில் வந்து டைரல், இது மட்டும்தான் கொடுத்தாங்க. The population of Europe was so mixed that it was impossible to draw up clear national frontiers with ethnic homogeneity. அதாவது இந்த யூரோப்பியன்ஸ் பீப்புள் பார்த்திங்கன்னா அவங்க அதிகளவுக்கு ஒருவர் அதாவது அவங்களுடைய ஒரே மாதிரியான இனங்களுக்கு ஏற்றவாறு அவங்களுடைய எல்லைகளை வந்து என்ன செய்யாங்க வரையறை செய்ய முடியலை. அவங்களுடைய இனங்களுக்கு ஏற்றவாறு வரையறை செய்ய முடியலை. ஃபைனலி த செட்டில்மெண்ட் கிரியேட்டட் மெனி நேஷனல் மைனாரிட்டிஸ் வித்தின் ஸ்டேட்ஸ். கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரீட்டி வந்து ஒவ்வொரு நாட்டுடைய சிறுபான்மையினரை உருவாக்குச்சு. எல்லா நாட்டிலையுமே என்னது மைனாரிட்டிஸ் உருவாக ஆரம்பித்தாங்க. கண்ட்ரீஸ் ஹேவ், அவங்க என்ன பண்ணாங்கன்னா போய் வேறு ஒரு நாடுகளில் போய் தங்க ஆரம்பித்தாங்க. கண்ட்ரீஸ் ஹேவ் ப்ராமிசஸ் டு ரெஸ்பெக்ட் த ரைட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் பட் ஆஃப்டன் ரிலேஷன்ஸ் டேர்ன்டு பிட்டர். இந்த மைனாரிட்டிஸோடைய உரிமைகளுக்கு மதிப்பளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளுமே வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் சில சமயங்களில் வந்து அவங்களுக்கு என்னது அந்த அவங்களுடைய உறவு முறைகள் வந்து ரொம்ப கசப்பானதாக இருந்துச்சு. செப்பரேட் ட்ரீட்டிஸ் வேர் ட்ரான் அப் அண்ட் சைன்ட் பை த அலைஸ் வித் ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா அண்ட் டர்க்கி. எல்லா அதாவது இந்த அலைஸ் பவர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா, டர்க்கி எல்லா நாட்டையும் தனித்தனியாக ட்ரீட்டி சைன் பண்ணாங்க. ஜெர்மனியோட வந்து வெர்சைல் ட்ரீட்டி சைன் பண்ணாங்களா, வெர்சைல்ஸ் கண்ணாடி மாளிகையில் வந்து சைன் பண்ணாங்க, அது வெர்சைல்ஸ் ட்ரீட்டி. இப்போ எல்லா நாடுகளையும் தனித்தனியாக பண்ணுறாங்க. அது என்னென்னா த ட்ரீட்டி வித் டர்க்கி, ட்ரீட்டி ஆஃப் செவரஸ், தோ அக்செப்டட் பை த சுல்தான், failed because of the resistance of Mustafa Kemal Pasha and his followers. அதாவது டர்க்கியோட வந்து செஞ்சுகள அந்த உடன்படிக்கைக்கு பேர் செவரஸ் ட்ரீட்டி.
சுல்தான் அதை ஏற்றுக்கிட்டாலுமே அதை முஸ்தபா கமால் பாஷா வந்தும் அவரை பின்பற்றினவங்களும் என்ன செஞ்சாங்க, எதிர்த்தாங்க. அதனால் அந்த ட்ரீட்டி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபால் அவுட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதாவது முதல் உலகப் போரின் விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா, த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் லெஃப்ட் எ டீப் இம்பேக்ட் ஆன் யூரோப்பியன் சொசைட்டி அண்ட் பொலைட்டி. அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து யூரோப்பியன் சொசைட்டிலையும் பாலிட்டிக்ஸ்லையும் சரி ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. Through conscription and through air raids, the war had involved and affected far more of the population than in the past. அதாவது கட்டாய இராணுவ சேவை மூலமாகவும் ஏர்கிராஃப்ட்ஸ் வான்வழி தாக்குதல் மூலமாகவும் முன்னால் உள்ள காலத்தை காட்டிலும் அதிகமான மக்கள் வந்து போரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதனால் வந்து அதிகமான பாதிப்புகளும் ஏற்பட்டுச்சு. இந்த ஹோல் ஆஃப் தி ப்ரீவியஸ் செஞ்சுரி, from the Napoleonic War to the Balkan Wars of 1912 to 13, Europe had lost fewer than 4.5 million men. இதுக்கு முன்னால் உள்ள செஞ்சுரிஸ்லாம் நெப்போலியன் வார்லேருந்து பால்கன் வார் வரைக்கும் 1912 to 13 முடிய யூரோப்பில் 4.5 மில்லியனுக்கும் குறைவான எண்ணிக்கையில் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு. Now at least 8 million had died in 4 years. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துலேயே வந்து 8 மில்லியன் மக்கள் இறந்து போயிட்டாங்க. while more than twice as many were wounded, as many crippled for life. 2 மடங்கு, அதாவது ட்வைஸ், அதே மாதிரி 2 மடங்கு மக்கள் வந்து காயம் ஏற்பட்டுச்சு. சில பேர் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து வாழ்நாள் முழுவதும் அப்படியே எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு ஆயிட்டாங்க. Millions more had succumbed to the worldwide influence of 1918. இதை தவிர 1980 இதை தொடர்ந்து 1918 பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸானால் அது ஒரு ஃபீவர். அந்த நோயில் வந்து பல மில்லியன் மக்கள் வந்து என்னது இறந்து போயிட்டாங்க. The outcome in all countries was imbalance between the sexes, a shortage of men. இதனால் எல்லா நாடுகளையுமே ஆண் பெண் எண்ணிக்கையில் சமநிலை குறைஞ்சு ஆண்களுக்கு வந்து பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. நிறைய ஆண்கள் வந்து போரில் இறந்துட்டாங்க. Soldiers came to be placed above civilians. Aggressive war propaganda and national honor occupied center stage in the public spheres. அதாவது போர் வீரர்கள் வந்து பொதுமக்களை காட்டிலும் உயரிய நிலையில் வைக்கப்பட்டாங்க. அதனால தான் அந்த இராணுவ வீரர்களுக்கெலாம் ரொம்ப மரியாதை பண்ணுறாங்க. அவங்க வந்து நாட்டுக்காக உழைக்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக. போர் வெறியை தூண்டக்கூடிய பிரச்சாரங்களும் சரியா ரொம்ப, அதாவது அந்த மாதிரி பிரச்சாரங்கள் தான் வந்து முக்கியமாக இருந்துச்சு. பாப்புலர் சப்போர்ட் க்ரோ இன் ஃபேவர் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப் இன் ஸ்டேட் கவர்னன்ஸ். நிர்வாகத்தில் பார்த்திங்கன்னா சர்வாதிகார ஆட்சி முறைக்கு பெரிய ஆதரவு மக்களிடையே வந்து அதிகமாக இருந்துச்சு. The war and its aftermath turned out to be a stirring period of history. The striking of all was the rise and consolidation of the Soviet Union, USSR, or the Union of Socialist and Soviet Republic as it was called. இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வாரும் அதுக்கு பின்னால் ஏற்பட்ட விளைவுகளும் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து அப்படியே எல்லாத்தையும் அப்படியே புரட்டி போட்டுருச்சு. இது எல்லாத்துலேயுமே வந்து முக்கியமாக எல்லாருடைய மனசையும் கவரக்கூடியதாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மனசையும் கவரக்கூடியதாக இருந்தது யூஎஸ்எஸ்ஆர் அதுக்கு பேர் என்னென்னா யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக், ஐக்கிய சோசியலிஸ்ட் சோவியத் குடியரசுகள் என்று அழைக்கப்பட்ட சோவியத் ரஷ்யாவின் எழுச்சியும் அதன் ஒருங்கிணைப்பும் தான் முக்கியமாக எல்லாருடைய ஆர்வத்தையும் கவரக்கூடியதாக இருந்துச்சு. ரஷ்யாவோட எழுச்சி. The United States of America escaping all the troubles the Western Europe had to suffer prospered exceedingly in the post-war years. America entered the war as a debater country, but it emerged as the money lender to the world in the aftermath of war. வெஸ்டர்ன் யூரோப்பிய நாடுகள் அனுபவிச்சு வந்த துயரத்தில் எல்லாம் அந்த கஷ்டத்துலேருந்து தான் தப்பிச்சு அமெரிக்கா.
இந்த வாருக்கு பின்னால் உள்ள காலங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு போருக்குள்ளே நுழையும் பொழுது எப்படின்னு சொன்னால் டிபேட்டர் கண்ட்ரியாக இருந்துச்சு, ஒரு கடன்பட்ட நாடாக இருந்துச்சு. போருக்கு பின்னால் உலகத்துக்கே கடன் கொடுக்கக்கூடிய நாடாக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. Another outstanding event of this period was the awakening of the colonies and their inspired attempt to gain freedom. இன்னொன்று இந்த காலகட்டத்தில் மற்றொரு முதன்மையாக முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால நாடுகளுடைய முழுமையான விழிப்புணர்வு. அவங்க சுதந்திரம் அடையணும் அப்படின்றக்காக அவங்க மேற்கொண்ட முயற்சியும் அவங்களோட விழிப்புணர்வு தான் காரணம். In Asia and Africa, powerful movements and in some places even rebellions against Western imperialisms became order of the day. ஏசியா, ஆப்பிரிக்கா எல்லாத்தையும் சேர்ந்து இந்த அனைத்து நாடுகள்லையுமே வெஸ்டர்ன் இம்பீரியலிசத்துக்கு எதிரான இயக்கங்களும் சில இடங்களில் கலகங்களும் கூட ஏற்பட்டுச்சு. இம்பீரியலிஸ்டுக்கு அகெயின்ஸ்டாக கலகங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. Turkey's rebirth as a nation, thanks to the role played by Mustafa Kemal Pasha, was remarkable. டர்க்கியை திரும்பி ஒரு நாடாக உருவாக்கணும் அப்படின்றக்காக முஸ்தபா கெமால் பாஷா அவருடைய முயற்சிக்கு நம்ம என்னது நன்றி கூறணும். அந்தளவுக்கு என்ன பண்ணார் அவர், இந்த நாட்டுக்காக உழைச்சார். கமால் பாஷா மாடர்னைஸ் டர்க்கி அண்ட் சேஞ்ச் இட் அவுட் ஆஃப் ஆல் ரெக்கக்னிஷன். கமால் பாஷா அந்த நாட்டுக்கு விடுதலையை மட்டும் பெற்றுத்தரல, ஒரு துருக்கியை ஒரு மாடர்னைஸ் ஆக்கி அதை ஒரு எதிர்மறையான அங்கீகாரத்திலிருந்தும் மாற்றி அமைச்சார். He put an end to the Sultanate and the Caliphate. The support of the Soviet Union was of great help to him. அவர் என்ன பண்ணார்னா, சுல்தானியத்திற்கும் கிளாபத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சார். அதை ஒழிச்சு கட்டினார் சுல்தானியர்களை. சோவியத் இதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணது யாருன்னா சோவியத் யூனியன், ரஷ்யா அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. All the struggles for freedom in Asia and Africa illustrated how the new spirit abroad was affecting the minds of men and women in distant countries of the East. அதாவது ஏசியா ஆப்பிரிக்கா நாடுகளில் நடைபெற்ற இந்த விடுதலை போராட்டங்கள் எப்படி புதிய உணர்வுகள்லாம் ஒரே நேரத்தில் ரொம்ப தூரத்தில் இருந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ள மக்களின் சிந்தனைகளை மேலே செல்வாக்கு செலுத்துச்சு அப்படின்றத படம் பிடிச்சு காட்டுச்சு. எப்படி அங்கே அவ்வளோ தூரத்தில் இருந்த மக்களுடைய மனசில் இது போய் இப்போ இது சென்று அடைஞ்சிச்சு அப்படின்றத இப்போ நல்ல படம் பிடிச்சு காட்டக்கூடியதாக இருந்துச்சு இந்த வார். The war gave a great fillip to the women's movement in the west and the east. இந்த வார் வெஸ்ட்லேயும் ஈஸ்ட்லேயும் இப்போ விமென்ஸ் மூமெண்ட்டுக்கு ரொம்ப உந்துதலாக இருந்துச்சு. இம்பேக்ட் ஆன் இந்தியாவின் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஹேட் ஏ சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் ஆன் இந்தியா. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இந்தியா மேலே குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஈவன் தோ யூரோப் வாஸ் த மெயின் தியேட்டர் ஆஃப் வார், ஃபைட்டிங் டுக் பிளேஸ் இன் அதர்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் ஆஸ் வெல். யூரோப் போருடைய முக்கிய அரங்கமாக அங்கே தான் போர் நடந்துச்சுனாலும் வேர்ல்டில் ஏனைய பகுதிகளிலும் போர்கள் நடந்துச்சு. British recruited vast contingents of Indians to serve in Europe, Africa and West Asia. After the war, the soldiers came back with new ideas which had an impact on the Indian society. Europe, Africa, West Asia இந்த பகுதிகளெல்லாம் சர்வீஸ் வாரில் போர் பணி செய்கிறக்காக பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணால் இந்தியர்களை கொண்டு ஒரு பெரும் படையை திரட்டினாங்க. அதில் ஃபுல்லாக யார் இருந்தாங்கன்னா இந்தியர்கள் இருந்தாங்க. போர் முடிஞ்ச பிறகு இந்த வீரர்கள் எப்படி வந்தாங்க, புதிய சிந்தனையோடு அவங்க தாயகம் வந்தாங்க. சரியா, அவங்களுக்கு நியூ ஐடியாஸ் கிடச்சிருச்சு. இந்த சிந்தனைகள் தான் இந்திய சமூகத்தின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பிரிட்டிஷ்காரங்களோட போராடணும்னு ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு. இந்தியா கான்ட்ரிபியூட்டட் 230 pound million in cash and over 125 million pound in loans towards war expenses. இந்த போர் செலவுக்காக இந்தியா 230 மில்லியன் பவுண்டுகளை ரொக்கமாக கொடுத்துச்சு, 125 மில்லியன் பவுண்டுகளை கடனாக கொடுத்துச்சு.
India also sent war materials to the value 250 pound million. அது போக 250 pound million மதிப்புள்ள இந்த போர்களுக்கு தேவையான பொருட்களையும் இந்தியா கொடுத்துச்சு, மெட்டீரியல்ஸ். This caused enormous economic distress. There were grain riot as poor people looted shops. இதன் காரணமாக இந்தியாவுக்கு பெருமளவில் என்ன ஏற்பட்டுச்சு? பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா பணம்லாம் கொடுத்துருச்சு, பணம் கிடையாது. இதனால் உணவு தானியங்கள்லாம் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. உணவு தானிய பற்றாக்குறை ஏற்பட்டதுனால ஏழை மக்கள்லாம் என்ன பண்ணாங்க? கடைகளை கொள்ளையடித்தாங்க. Towards the end of the war, India too suffered under the worldwide epidemic of influenza. ஏழை மக்கள் என்னது, போர் முடிவடைய தருவாயில் இந்த எல்லா மக்களுக்குமே என்ன பரவுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் விசைக்காய்ச்சல் உலகம் முழுவதுமே பரவுச்சு. அது இந்தியாவிலே இருந்துச்சு. அதனால் இந்தியா ரொம்ப பெரும் துயரத்துக்கு உள்ளாச்சு. இப்போ எப்படி கொரோனா இருக்குது, அது மாதிரி அந்த பீரியடில் விசைக்காய்ச்சல் இருந்திருக்கு. The war conditions led to the rise of home rule movement in India. The Congress was reunited during the war. Western revolutionary ideas influenced the radical nationalists, and so the British tried to suppress the national movement by passing repressive act. போர் நிலைகள் இந்திய அரசியலில் ஒரு ஹோம் ரூல் மூமெண்ட் ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஹோம் ரூல் மூமெண்ட் ஏற்படுத்தினவங்க யார்? இந்தியாவில் ஏற்படுத்துகிறவங்க அன்னி பெசன்ட் அம்மையார். இந்த பிரிஞ்சிருந்த காங்கிரஸ் இயக்கம் என்ன ஆயிடுச்சு? இந்த வாரப்போ ஒன்று சேர்ந்துருச்சு. மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பிரிஞ்சிருந்துச்சு, அது ஒன்றாயிடுச்சு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ள அந்த புரட்சிகரமான ரெவல்யூஷனரி சிந்தனைகள் தீவிரமான தேசியவாதிகளின் மீது செல்வாக்கு செலுத்தினால இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறையா அடக்குமுறை சட்டங்களை இயற்றி இந்த தேசிய இயக்கத்தை ஒடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. நிறைய சட்டங்கள்லாம் ஏற்றுனாங்க. இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட் to had their impact on India just as the revolution in Russia. அதான் ரஷ்ய புரட்சி மாதிரி நிறைய பன்னாட்டு நிகழ்வுகளும் இந்தியா மீது தங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா மேலே என்ன பண்ணாங்க? அவங்க தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. The defeat of Turkey in the World War I and the severe terms of the Treaty of Severus signed thereafter undermined the position of the Sultan of Turkey as Khalifa. அதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் டர்க்கி என்னது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு பின்னால் என்னது? ட்ரீட்டி ஆஃப் செவரஸ் சைன் பண்ணாங்க. இதில் உள்ள கொடுக்கப்பட்ட இதில் உள்ள அந்த ட்ரீட்டியில் உள்ள கருத்துக்கள்லாம் டர்க்கியோட சுல்தான் கலீஃபா பதவிக்கு குறி வைக்கக்கூடியதாக இருந்துச்சு. அவரை பதவி நீக்கம் செய்கின்ற எண்ணத்திலே சைன் பண்ணாங்க. அவுட் ஆஃப் த ரிசன்மெண்ட் வாஸ் பார்ன் த கிளாபத் மூமெண்ட். இதனால் ஏற்பட்ட வெறுப்பில் இருந்து தான் என்ன உருவாகுச்சுன்னா கிளாபத் மூமெண்ட் உருவாகுச்சு. India and Indians had taken an active part in the war, believing that Britain would reward India's loyalty. இந்தியர்களும் இந்தியாவும் இந்த போரில் ரொம்ப ஆர்வத்தோடு பங்கேற்றாங்க. எதனாலனா, இங்கிலாந்து இந்தியாவின் மீது, அதாவது இந்தியாவோட விசுவாசத்தை பாராட்டி பரிசளிக்கும். நம்ம இந்த வாரில் ரொம்ப இதாக கலந்துக்கிட்டோம்னா இங்கிலாந்து என்ன செய்யும்? நம்மளை பாராட்டுவாங்க. இங்கிலாந்து மக்கள் ஏன்னா நம்ம இங்கிலாந்து அப்போ தான் இங்கிலாந்து தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்ற எண்ணத்தோட இவங்களும் அதில் ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. பட் ஒன்லி டிஸப்பாயின்மெண்ட் வாஸ் இன் ஸ்டோர். ஆனால் ஏமாற்றம் தான் ஏற்பட்டுச்சு. Thus the war had multiple effect on Indian society, economy and polity. இந்த வார் இந்தியாவோட சொசைட்டிலையும் சரி, எக்கனாமிக்லேயும் சரி, பொலிட்டி அரசியல்லையும் சரி பல தாக்கங்களை ஏற்படுத்துச்சு. சம்மரி பாருங்க. பிரிட்டிஷ் took a lot of money and men from India. War gave new ideas to the Indians who participated. Home rule movement became popular. Congress party becomes united. Support for Sultan becomes a Khilafat movement. Thank you students. We will meet on next week. Morning students. This week we study the topic History Unit 1 World War I and its aftermath.
The previous class we learnt about causes of the First World War. In this video we will see about course of the First World War. Now let us